Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. தென் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? தென் என்னுடைய சேனல் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, அதாவது பிகினர்ஸ் யாராவது என்னுடைய வீடியோஸ் பார்த்தாலும் அல்லது எக்ஸ்பீரியன்ஸான ஆளு நீங்க பார்த்தாலுமே கூட கொஞ்சம் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஆகும். பட் பரவாயில்ல, ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோன்னு சொல்றதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, கிட்டத்தட்ட நம்ம 2 மந்த் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ப்ரீ வீடியோஸ்ல போய் நம்ம சேனலில் ஹோம் பேஜில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. தென் டோட்டலாக வீடியோஸ் கூட போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 2 மந்த்துக்கான எல்லா வீடியோஸுமே உள்ள இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ கூகுள் ஆட்சன்ஸ்ல இருந்து நம்ம எப்படி ரெவென்யூ வந்துட்டு இருக்கு அதை பத்தி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நேற்றுக்கு வீடியோ, அதாவது இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா இதனுடைய பேக் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. நேற்றுக்கு ஆவரேஜ் நமக்கு $3 மேல வந்தது. ஒரு நாள் ஆகி நெக்ஸ்ட் டேவில் கூட காசு மைனஸ் ஆகுமானா ஆகும். ஆக்சுவலி இது பக்கு போனால் இந்த மாரி தான் ஆகும். தென் அதே ஒரு சில டைம்ல $10 $20 கூட மைனஸ் ஆனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? அதனால ரெகுலரா வாட்ச் பண்றவங்களுக்கு இது தெரியும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்ல விரும்புறேன். நீங்க யூடியூப் சேனல் வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணிடுங்க. ஒரு 1 or 2 இயர்ஸ்ல வெப்சைட் பக்கம் நீங்க வருவீங்க, நல்ல ஒரு ரெவென்யூ எடுக்க முடியும். ஓகேங்களா? இல்ல எனக்கு ஐடியாவே இல்லை, இதுக்கு மேலதான் நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீடியோ பார்க்குறேன், தென் இதுக்கு மேலே தான் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கரெக்டான வீடியோ தான் நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நீங்கள் இப்போ வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது இதுக்கு மேலே சொல்ல வரேன். ஓகேவா? ஓகே, சம்டைம் அது இல்லாமல் நண்பா ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் இப்பயே சொல்லிடுறேன், சாரி. ஏன்னா இது வரைக்கும் நம்ம எடுத்த 2 மந்த் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவில் ஒரு டைம் கூட நம்ம எடிட்டிங் பண்ணி போட்டது கிடையாது. சரிங்களா? எடுப்பேன் அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன், எடுப்பேன் அப்படியே அவுட் பண்ணிடுவேன். அதனால சம் மிஸ்டேக் இருக்கலாம். இருந்தாலுமே கூட உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் என்னால் தொடர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பிளானிங் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 1 இயருக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்களுடைய சப்போர்ட்டு கொடுத்தா நான் ரொம்ப எடுத்துகிட்டு போக முடியும். தென் அது இல்லாமல் எனக்கு வர்ற டாலர் வந்து $1 $2 தான் வர்றா போல இருக்கும். பட் அப்படி இருந்தாலுமே கூட நீங்கள் நான் தொடர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே நண்பா, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரிப்போர்ட் பாருங்கள். நான் எவ்வளோ ஆடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நான் எத்தனை வெப்சைட் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், எல்லாமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். என்னுடைய சைட்டோட நேம் mrfool.com. தென் எல்லா சைட்டுமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தா உங்களுக்கு அளவுக்கு டவுட் கிளியர் ஆகிடும். இது ஏன்னா உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன்னா, யாருமே இதெல்லாம் காட்ட மாட்டாங்கன்னு நான் காட்டுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் பாருங்க, $5.22 வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த $5 ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு அதை நோட் பண்ணிக்கலாம். நண்பா, இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்ட ஒரு யூடியூப் வீடியோ அல்லது யூடியூப் சேனல் வந்து கம்பேர் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். நீங்க யூடியூப்ஸ்லாம் போய் ஒரு சில வீடியோஸ் கிளிக் பண்ணோடனே எடுத்த உடனே ஒரு ஆடு வந்து ஷோ பண்ணும். அதாவது ஒரு வீடியோ பிளே பண்றீங்கன்னா ஒரு ஆடு ஷோ பண்ணும். ஓகேங்களா? இது செக் பண்ணி பாருங்க. நீங்களே கூட யூடியூப்ஸ்ல மோஸ்ட்லி பீப்புள்ஸ் எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சிருப்பீங்க, அவங்களுக்காக சொல்றேன். யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட், அதாவது ஒரு வீடியோ கிளிக் பண்ணி அந்த ஆடு பிளே பண்ணிட்டாலே நமக்கு வந்து ரெவென்யூ வர ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? தென் யூடியூப் பொறுத்த வரைக்கும் அந்த ஆடு பார்த்துட்டு நமக்கு ஏதோ ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் ஒரு ஆடு ஷோ பண்ணுற அந்த ஆடு உங்களுக்கு, அதாவது அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா சம் ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா சேர்ந்து கிடைக்கும். அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். இதுதான் யூடியூப். ஆனால் வெப்சைட் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே இருக்கும். சரிங்களா? வெப்சைட்டில் 24 ஹவர்ஸும் வந்து பேக்ரவுண்டில் மானிட்டேஷன் எனபிள் ஆகிடுச்சுன்னா ஆடு ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எந்த செகண்டு எந்த நிமிஷத்தில் ஒரு விசிட்டர் உள்ளே வராங்களோ அவங்களுக்கு டக்குன்னு அந்த ஆடு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வெப்சைடு. ஓகே, இப்போ வெப்சைடு பொறுத்த வரைக்கும் எப்படி நமக்கு ரெவென்யூ வரும்னா, பேஜ் வியூவுக்கு வந்து அமௌண்ட் வராது, ஒரு சென்ஸ் கூட வராது. பேஜ் இம்ப்ரெஷனுக்கும் அமௌண்ட் வராது. ஆடுகளுக்கு நடந்தால் தான் காசு வரும், இல்லைனா காசு வராது. ஓகேங்களா? ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இப்போ 1000 பேர் 10,000 பேர் வந்தாலுமே அமௌண்ட் வராதானா? ஆமாம் நண்பா. வெப்சைடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10,000 1 lakh விசிட்டர் வந்தாலுமே உள்ள விசிட்டர் வராங்க, புரியுதுங்களா? ரெவென்யூ வராது, இம்ப்ரெஷன் தான் வரும். ஓகேங்களா? வெப்சைடு வந்து ஆடு கிளிக் நடந்தால் மட்டுமே ரெவென்யூ வரும், இல்லைனா வராது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ $5.22 எனக்கு டுடேவில் வந்திருக்கு. அதுக்கு பாருங்க 1700 பேர் சைட்டுக்கு இன்னைக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க, 70 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. இப்போ 1700 பேருக்கு நமக்கு அமௌண்ட் $5.22 வந்திருக்கா, இல்லைன்னா 5840 இம்ப்ரெஷன் கிடைச்சதால இந்த $5.22 வந்திருக்குதா அப்படின்னு பார்க்க போதாச்சுன்னா, இந்த 70 கிளிக் ஆடு கிளிக் நடந்திருக்கு இல்லையா? ஓகே பாரு, இப்போ இந்த 70 கிளிக்கு ஆடு கிளிக் நடந்ததால நமக்கு காசு வந்திருக்கு. இப்போ அதை உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, இப்போ பக்கத்துல நான் கண்ட்ரிஸ் ஒருத்து கொடுத்துருக்கேன் பாருங்க, இதை நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ
கண்ட்ரிஸ் வைஸ் பார்த்தாச்சுன்னா யூனியன் ஸ்டேட்லேருந்து நமக்கு 9 பேஜும் 2 ஆடு கிளிக்கு நடந்திருக்கு. அதுக்கு நமக்கு $2.14 வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஆக்சுவலி நண்பா உண்மையாக சொல்ல போனால் நமக்கு யூனியன் ஸ்டேட்லேருந்து ஒரு கிளிக்கு நடந்தாலே $20 குறையாம கிடைக்கும். யாரோ பண்ண மிஸ்டேக்கால இந்த சைடு மொத்தமாக டவுன் ஆகி போயிடுச்சு. எப்படின்னா ஆர்கானிக்காக வர்றது கூட டவுன் ஆகி போயிடுச்சு. எப்படி சொல்றது, ஆடோடைய சைடே வந்து டோட்டலாகவே ஒரு 75-8%, அதாவது எப்படி சொல்றது 90% டவுன் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன். ஓப்பனா சொல்ல போனா இதுதான் உண்மை. யூனிவர்சிட்டிலேருந்து கிளிக்ஸ் நடந்தாலுமே நமக்கு ரெவன்யூ வந்து அந்த அளவுக்கு வரல. ஏன்னா ஒரு 3 to 4 டேஸ்க்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரே நாளில் வந்து $510 யாரோ ஒரு சிலர் லீகலாக வந்து VPN யூஸ் பண்ணி எனக்கு ஆடு கிளிக் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால வந்து $1000 மேலே வந்து இப்போ $837, அதாவது $834.28 வந்திருக்க பேலன்ஸில். இந்த இடத்த $1000 வர வேண்டியதில்லை, அதாவது $500 தான் வர வேண்டியது. யாரோ சம் மிஸ்டேக்கால லீகலாக என்னுடைய சைடை மிஸ்யூஸ் பண்ணதால அதுமாரி பண்ணி விட்டதால சைடு மொத்தம் டவுன் ஆயிடுச்சு. இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? நான் வந்து ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் ஒவ்வொரு வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் யாரும் என்னோட சைடு வச்சு மிஸ்யூஸ் பண்றாங்க. பட் பரவாயில்ல, ரெவன்யூ குறைஞ்சதால எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது. தயவு செஞ்சு இதுக்கு மேலே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது என்னன்னா அப்படி யாரும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ யூனிவர்சிட்டி வந்து 9 கிளிக்கு, அதாவது 9 பேஜுக்கு 2 ஆடு கிளிக் நடந்திருக்கு. அதனால $2.14 வந்திருக்கு. அப்படி இந்தியாவில இருந்து பாருங்க, நான் எப்பவுமே சொல்றதான் 1000 பேஜ் வந்தாலே இந்தியாவில இருந்து நமக்கு $2 கிடைச்சிடும். ஆனா பட் இன்னைக்கு இந்தியாவில இருந்து 1610 பேர் வந்திருக்காங்க. 58 ஆடு கிளிக் நடந்திருக்கு. அந்த 58 ஆடு கிளிக்ல நமக்கு எவ்வளவு டாலர் கிடைச்சிருக்குன்னா $1.68 வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அது இல்லாமல் நம்மளுடைய கண்டென்ட் தென் நம்மளுடைய கீவேர்ட்ஸ் பொறுத்து தான் நம்மளுடைய பேஜ் RPM CPC வந்து ஃபிக்ஸ் ஆகும். சரிங்களா? இந்தாண்ட பாருங்க இருக்குதுங்களா? அடுத்ததான் மலேசியா பார்த்தாச்சுன்னா 11 பேஜும் 3 ஆடு கிளிக் நடந்திருக்குது. $0.56 வந்திருக்கு. கீழே தென் யூனியன் ஸ்டேட்டு அப்படியே 2 கண்ட்ரியில் பார்த்தாச்சுன்னா 4 பேஜும் தென் 5 பேஜும் தென் ரெண்டுத்துலையுமே ஒவ்வொரு ஆடு கிளிக் நடந்திருக்கு. 31 சென்ட்ஸும் இன்னொன்றுல 13 சென்ட்ஸும் வந்திருக்கு. இது கால்குலேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு $5 ஆவரேஜா வந்துடும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நான் சொல்ல வரது தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இன்னொன்று நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ பர்டிகுலராக லாஸ்ட் ஒரு 3 மந்த் டேட்டா நீங்கள் எடுத்துக்கோங்க. புதுசாக என்னோட சேனல் பார்க்குறவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, இப்போ லாஸ்ட் 3 மந்த் டேட்டானா இப்போ எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ டாலர் வந்திருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ எனக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து 2 கிளிக் நடந்தாலே ஒரு கிளிக்கு $1 ஒரு சென்ஸ், அதாவது $1 ஒரு 5 சென்ஸ் வருதுன்னா அப்போ உங்களுக்கு இப்போ நான் எப்படி சொல்ல வரேன்னா இப்போ லாஸ்ட் 30 டேஸ் வைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மறந்துடுவீங்க. பட் பரவாயில்ல, பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா கண்டிப்பாக தெரியாது. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் 30 டேஸில் போன மந்த் பார்த்தாச்சுன்னா 816 பேர் நம்ம யூனிவர்சிட்டியில் எனக்கு வந்திருக்காங்க. 174 ஆடு கிளிக் நடந்திருக்கு. அதில் $916.81 யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கு. ரீசன் என்னன்னா அந்த கண்ட்ரி நோக்கி நம்ம ICPC கீவேர்ட்ஸில் நம்ம வந்து போஸ்ட் போட்டுட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாத நம்ம சைடு வந்து வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது வெப்சைட் வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்பர் 1. வெப்சைட்டுக்கு தேவையான ஆர்டிக்கல் ஒரு போஸ்ட் வந்து ஜஸ்ட் 130 தான், ரொம்பலாம் கிடையாது, 130 தான். அது அப்ரூவல் கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது ICPC கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்குற நிச்சயம் நம்மளால எழுதி கொடுக்க முடியும். ஒரு போஸ்ட் 130 தான். சம்டைம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கணும் அல்லது உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். 2 குரூப் கொடுத்துருக்கேன் நண்பா. 2த்துலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு கம்பல்சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்தியா அண்டு சிங்கப்பூர், பிரான்ஸ், குவைத்தில் வந்து பார்த்தாச்சுன்னா பாருங்க 38,000 பேர் இந்தியாவில் வந்து வந்திருக்காங்க. 1720 ஆடு கிளிக் இந்தியாவில் வந்து வந்திருக்கு. அதுக்கு $61.81, அதாவது 38,000 பேர் சைட்டுக்கு விசிட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்க ஒரு சிலர் வந்து நினைச்சிருப்பாங்க 1000 பேர் வந்தாலே $1 வரும், $2 வரும், $3 வரும். அப்போ 38,000 பேருக்கு நமக்கு நீங்களே கணக்கு பண்ணிக்கங்க அப்போ எவ்வளவு டாலர் வந்திருக்குன்னு. சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சிங்கப்பூர் பார்த்தாச்சுன்னா 460 பேர் வந்திருக்கிறாங்க. 24 ஆடு கிளிக் நடந்திருக்கா. தென் அதுக்கு எவ்வளவு வந்திருக்கு? $13.76 வந்திருக்கு. தென் பிரான்ஸ்ல 67 பேஜுக்கு 8 ஆடு கிளிக் நடந்திருக்கு. $3.17. குவைத்தில் வந்து பார்த்தாச்சுன்னா 155 பேஜு தென் 18 ஆடு கிளிக் நடந்திருக்கு. $1.73 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஏன் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டா எடுத்து காமிச்சுன்னா ரீசன் இதுதான். அதே மாதிரி இப்போ லாஸ்ட் 7 டேஸ்க்கு பாருங்க எனக்கு எப்படி வந்திருக்குன்னா, லாஸ்ட் 7 டேஸ்ல பாருங்க, ஆக்சுவலா நான் சொன்னேன்ல லாஸ்ட் 1 வீக்கு முன்னாடி பாருங்க 118 ஆடுகளுக்கு யூனிவர்சிட்டி வந்ததால $538 வந்திருக்கு. ஆக்சுவலா இது யாரோ பண்ண மிஸ்டேக்ல தான் என்னோட சைடு டோட்டலா டவுன் ஆயிடுச்சு. தென் இந்த மாதிரி மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த மாதிரி யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு கூகுள் ஆட்சன்ஸ்ல போயிட்டு ஃபீட்பேக்ல போயிட்டு யாரோ இந்த மாதிரி பண்றாங்க லீகலான்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஓகேங்களா? தென் இப்போ டுடேவுக்கே வந்துருவோம்.
இப்போ டுடே வந்தாச்சுன்னா இப்போ டுடே டாலரில் நமக்கு மொத்தமே இது கண்ட்ரி வயசில் வரக்கூடிய அமௌண்ட் கால்குலேட் பண்ணாச்சுன்னா $5.22 இருக்கும். இப்போ டைம் பாருங்கள் 11:59 ஆகுது. ஆக்சுவலி இப்போ 12:05க்குலாம் இந்த வந்து இப்போ வந்திருக்கிற $5.22 வந்து இந்த எஸ்டர்டேக்கு மாறிடும். உங்களுக்கு நான் பேஜ் அப்புறமா ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? ஓகே, இப்போ பேஜ் ஆர்பிஎம் சிபிசி பார்த்தாச்சுன்னா $3.07 வந்து பேஜ் ஆர்பிஎம் இருக்குது. சிபிசி பாருங்கள் 0.07 இருக்குது. ஓகேவா? பேஜ் ஆர்பிஎம் சிபிசி அதை பொறுத்து நமக்கு வரும்னா பர்டிகுலராக எந்த பேஜுக்கு அதிகமான விசிட்டர் வராங்களோ அல்லது எந்த பேஜில் அதிகமான டைம் உள்ள ஒரு விசிட்டர் இருக்கிறாங்களோ அந்த பேஜோட ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும், சரிங்களா? அடுத்ததா இம்ப்ரெஷன் ஏன் வருது, எதுக்காக வருது, நல்லா நோட் பண்ணுங்க. 1700 பேர் நம்ம சைட்டுக்கு வந்ததால அந்த இம்ப்ரெஷன் வந்திருக்குதா, இல்லை எவ்வளோ டைம் இருந்தாலும் உள்ள இம்ப்ரெஷன் வந்திருக்கா? நல்லா நோட் பண்ணுங்க. சைட்டுக்குள்ளே வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சைட்டுக்குள்ளே வந்து வெளியே அதாவது ஒரு செகண்ட் வந்தோடனே டக்குன்னு வெளியே போயிட்டாங்கன்னா இம்ப்ரெஷன் வந்து வரும், பட் அதிகமாக வராது. அதே நம்ம சைடுக்குள்ளே 1 நிமிஷம் இருக்கிறாங்கோ அல்லது 2 நிமிஷம் அல்லது மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸ் ஆச்சு இருந்தாலே நமக்கு இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிடும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 1700 பேருக்கு எனக்கு 5840 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்குது. இப்போ ஆவரேஜாக 5000க்கு ஒரு 1000 பேர் சைட்டுக்கு வராங்கன்னா 5000 இம்ப்ரெஷன் வரணும். இப்படி இருந்ததுன்னா உங்கள் சைட்டுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா இருக்குது. அதே டைமில் யூசர் வந்து கொஞ்சம் மினிமம் 1 நிமிஷமாச்சு இருப்பாங்க அப்படின்ற அர்த்தம், ஓகேங்களா? இம்ப்ரெஷன் பொறுத்து நம்மளுடைய சைட்டுடைய க்ரோ வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நண்பா. அதனால எல்லாத்திலையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்தது பேஜ் சிடிஆர் பார்த்தாச்சுன்னா 4.12% இருக்கு. இது வந்து ரொம்பவே சேஃபாக தான் இருக்கு சைடு, எந்த பிரச்சனையும் கிடையாது. அது இல்லாமல் பேஜ் சிடிஆர் முடிஞ்ச வரைக்கும் 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணிக்கோங்க. 10க்கு மேலே போகாத போல் பார்த்துக்குங்க. அதுதான் உங்களுடைய சைட்டுக்கு என்றைக்குமே சேஃபு, சரிங்களா? தென் என்னோட இது ஒரே நாளில் வந்து 12க்கு மேலே ஏற்றி விட்டுட்டாங்க பலா போனவங்க. பட்டு திட்டன்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சைடு மொத்தமாக டவுன் ஆக விட்டுட்டாங்க யாரோ பண்ணதால். நாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, என்ன பண்ணுறது, வழி இல்லை. சரி, ஓகே. அடுத்ததாக வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் இல்லை நண்பா. இவ்வளோ தான் வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தென் இந்த வீடியோ ஃபாஸ்ட்டாக பேசி முடிச்சிருப்பேன். எதுவும் கோச்சிக்காதீங்க. பேஜ் இப்போதைக்கு நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். ஏன்னா வந்து ஃபேக் அண்ட் ரிப்போர்ட்டு காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க, பட் அப்படிலாம் கிடையாது. தினமுமே ஒரே ரிப்போர்ட்டு மாரி தான் உங்களுக்கு தெரியும். ஒரு 4-5 வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கம்பல்சரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும், சரிங்களா? தென் ஸ்டார்டிங் ரிவ்யூ நல்லா இருந்தது, இப்போ கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு யாரும் கேட்காதீங்க. ரீசன் என்னன்னா, அவங்க யாரோ பண்ண மிஸ்டேக்காக நம்ம சைடுக்கு பர்ஃபார்மன்ஸ் குறைய தான் செய்யும், ஓகேங்களா? அப்போ 12-1 ஆயிடுச்சு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். $5.22 வந்திருக்கா எஸ்டர்டேவில், மற்றதெல்லாம் 0-0ன்னு இருக்கா. இது அவ்வளோதான் நண்பா. மறுபடியும் நாளைக்கு, அதாவது மேக்ஸிமம் 1 மணி அல்லது 2 மணி இந்த டைமில் மறுபடியும் பேஜ் ஆடு கிளிக்லாம் நடந்ததுன்னா இதெல்லாம் மறுபடியும் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிய நினைக்கிறேன். பாருங்கள், இப்போது எஸ்டர்டேவில் $5.22 வந்து காட்டுதா, லாஸ்ட் சண்டேஸில் $557.79 காட்டுதா, திஸ் மந்தில் $10.84. தென் பேலன்ஸில் வந்து $834.28. இது எப்போ என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்னா 20 25 மேக்ஸிமம் 25 30 இந்த டேட்டுக்குள்ளே வந்துடும். ஆவரேஜாக 10 டேஸ்க்குள்ளே வந்துடும்னா வச்சுங்களேன். அதாவது 25 30 மேக்ஸிமம் 20 30 அந்த 10 நாளுக்குள்ளே எப்போனா வரலாம், ஓகேவா? எக்ஸாக்டிங்காக சொல்ல போனால் 25 30 இந்த 5 நாளுக்குள்ளே எப்போனா வரும், ஓகேவா? எனிவே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பிடிக்கலனா என்ன ரீசன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தென் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தரவங்களுக்கு, தென் வெப்சைட் பற்றி கற்றுக்கணும் சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு தயவு செஞ்சு என்னோட வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா AdSense பற்றி ஓரளவுக்கு ரெகனைஸ் பண்ணால் மட்டும்தான் வெப்சைட்டில் அவங்களால எந்தமாரி கண்டென்ட் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். தென் ICPC கீவேர்ட்ஸ் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. கார் ஆக்சிடென்ட்டு, லாயரு, டெக்ஸஸ் கார் இன்சூரன்ஸு, அடுத்து இது இல்லாமல் ஒரு சில கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து ஜஸ்ட் ஒரு 250 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். வேணும்னா வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன் நண்பா, உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் தொடர்ந்து வீடியோ எடுக்க முடியும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தென் வேறு எதுவும் சொல்ல பெருசாக விரும்பல, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எனிவே, இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.